வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரத்தோடு, ஓ ஸ்துதிகளோடு, விண்ணப்பங்களோடு, ஓ பரிசுத்த அலங்காரத்தோடு, பரிசுத்த முத்தங்களோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். கர்த்தர் வீட்டை கட்டாராகில். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. இந்த காலையில கர்த்தரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் வந்து, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியை கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிந்து பேசுகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இரக்கமுள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அன்புள்ளவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்காக அந்த கேடு அடைந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மை தேடி வந்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்ட தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்கு இரட்சிப்பை இலவசமாய் தந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை உற்சாகத்தோடு, ஏக சிந்தையோடு, ஒரு மன ஆவியோடு இந்த காலையில இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. உற்சாகத்தோடு கர்த்தாவே உம்மை முழு இருதயத்தோடே, முழு பலத்தோடே, முழு ஆத்துமாவோடே உம்மை சேவிக்க குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். கரங்களை தட்டி சொல்லுங்க, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். அப்படி எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் துதுகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், கேருபீன்களால் ஆராதிக்கப்படுகிறவர், சேராபீன்களால் ஆராதிக்கப்படுகிறவர். அவர் நாமம் பரிசுத்தம் நாமம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தாவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஒருவேளை வீட்டிலிருந்து நீங்க வர சொல்ல கவலையோடு வந்திருக்கலாம், பல தேவைகளோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், ஒருவேளை சமாதானத்தை இழந்தவர்களாய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்கள் நான் ஒருவனை புறம்பே தள்ளுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி என்னோடு இணைந்து பாடி கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் ஒரு விஷயம் கூட, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி
அசைத்து அளவும் கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா சொல்லுவோமா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. இயேசு பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசு ஒருவரே. கரங்களை அசைத்து எதிர்க்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் நம்மை தள்ளினவர்கள் முன்பிலும் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நம்மை அன்பாக கனம் பண்ணுகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நன்றி நன்றி நாதா முழுவில்லா அன்பிற்காக சொல்லுங்க. ஆண்டவரே நான் எதை செலுத்துவேன்? ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன்? இயேசுவா ஆயிரம் பாடல்களோ கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை அசைத்து நன்றி. பரிசுத்தாவியினுடைய மகிமை, பரிசுத்தாவியினுடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி உங்கள் எல்லாருடைய நெருக்கங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய உபத்திரவங்களை எல்லாம் அறிந்து
அவர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை தந்து உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். இஸ்ரவேலின் ராஜாவே, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். எல்லாரும் காலை வேளையில கடந்த ஒரு வாரம் முழுவதுமாக அவர் நமக்கு எல்லாருக்கும் நல்லவராக, நமக்கு எல்லாருக்கும் போதுமானவராக, நமக்கு ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல சிநேகிதனாக, ஒரு தாய் போல நம்மை, ஒரு கரவலாடுகளை ஒரு மெய்ப்பன் கொண்டு போகிறது போல கர்த்தர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்தார். எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. என் குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை தந்தீர், என்னுடைய கையிட்டு செய்கிற வேலையில கூட இருந்தீர், என் பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாக பாதுகாத்தீர், எனக்கு கொடுத்த உடைமைகளை ஆண்டவர் பாதுகாத்தீர். பிரயாணப்பட்ட எல்லா இடங்களிலும், நான் விவசாயம் செய்த எல்லா இடத்திலும், நான் செய்த பணிகளில் எல்லாம் உங்க கிருபை கூட இருந்தது. நீ கையிட்டு செய்கிற வேலையோ களஞ்சியத்தை நான் ஆசீர்வதித்தேன், உன் அப்பத்த தண்ணீரை ஆசீர்வதித்தேன், உன் சரீரத்திற்கு சௌக்கியத்தை வர பண்ணினேன். இந்த காலையிலே நீ நினைத்து பார்த்திராத, எண்ணி பார்த்திராத அநேக நன்மைகளை உனக்கு தந்தேன். அநேகருக்கு உன்னை பிரயோஜனம் உள்ள ஒரு பிலோமோனாக உன்னை மாற்றினேன். உனக்கு பேச கற்றுக் கொடுத்தேன், குடும்பத்தை நடத்துவதற்கான ஞானத்தை தந்தேன், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று, எப்படி கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுத்தேன், எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுத்தேன். குடும்ப சூழ்நிலைகளில் எல்லாம் நான் உனக்கு துணையாக நின்றேன், உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானே. இந்த காலை வேளையில எல்லாரும் சொல்லுங்க, கற்பத்தின் கனிகளினால் உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னுடைய எல்லா போக்கையும் வரவையும் நான் கூட இருந்தேன், எல்லா வல்ல கிருபையினால நம்மை தாங்கினார், எல்லாவித உண்மையின் கிருபையினால காத்தார். அக்கினியின் நடுவில் நம்ம கடந்து சென்ற பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு பாதுகாவலனாக இருந்தார். தண்ணீரின் அனுபவத்தில் போன பொழுதெல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பில் கூட இருந்தார், பிரயாணத்தில் கூட இருந்தார். எல்லா கரங்களை தட்டி நன்றி பிதாவே, நல்ல பிதாவே உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து என்னோடு இணைந்து சொல்லுங்க, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. எல்லா கரங்களை தட்டி பாடி இந்த நாமத்தை, கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் இணைந்து என்னோட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோட, ஏக சிந்தையோட. நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாடுமா.
கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே கிருபையே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிறவர் அப்பா, எங்க பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிறவர். இந்த 7 மாதம் முழுவதும் நாங்க நின்றதல்ல, கத்தனைகளை நிறுத்தினீர். நடந்ததல்ல, நீங்களை நடத்தினீர். வாக்கு தத்துவம் சொன்னவர், வாக்கு மாறாதவர், கரம் பிடித்து நடத்தினீர். ஆண்டவரே, இந்த வாரத்தில் பல தேவையோடு உங்க பாதத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். என் தனிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை உங்களுக்கு தெரியும். என் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம் அப்பா? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில். இந்த காலையில படிக்கிற பிள்ளைகளை கத்தரிடத்தில் கேளுங்க. உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறக்க கத்தர் விரும்புகிறார். ஒருவேளை கடப்பிரச்சனையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை எல்லாம் இழந்து தனித்து மரமாக நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, வாயை திறந்து சொல்லுங்க, 1000 மடங்கு நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை உயர்த்துவேன். இன்னைக்கு காலையில் நீங்க கேட்டீங்க, கர்த்தர் நம்மோடு கூட காலையில அதிகாலையில பேசினார். உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன், நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன். இந்த வாரத்துல கர்த்தர் சொல்கிறார், இந்த காலையில் உங்க வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பங்கள் எல்லாம் இன்னும் மேலும் மேலும் கர்த்தாவே, ஓ நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் இருக்கிற கேதுரு மரத்தை போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்க அலங்கத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த வாரத்துல கத்து கொடுக்க விரும்புகிறார். உங்க அரண்மனையில ஒரு சுகத்தை கட்டளையிட விரும்புகிறார். இன்னைக்கு காலையில எல்லாரும் சங்கீத தியானத்துல கேட்டது போல சொல்லுங்க, கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, இந்த வாரத்துல என் குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்ப வேண்டும், என் பணித்தளத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும், என் ஆண்டவரை படிப்பை நீர் கட்டி எழுப்பப்பட வேண்டும், நீர் மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பாதத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவர் இதெல்லாம் உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி என்னோடு இந்த பாடலுடைய கவியை சரணத்தை உணர்ந்து பாடி அவன் நாமத்தை உயர்த்துவோமா. ஆராதனையில் என்கிட்ட பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் கொடுத்து இந்த காலையில பக்தனை போல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஒரு விசை கூட நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு கிருபையாலே. முள்முடி சுட்டப்பட்ட இயேசுவினுடைய முகத்தை பார்த்து, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க,
அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. எனக்குள்ள எல்லா பிரச்சனைகளை அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. 100% கர்த்தருடைய பாதத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. சேர்ந்து சொல்லலாமா? நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். இந்த காலையில எல்லாரும் சொல்லுங்க. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. வலது கரத்தை உயர்த்தி நம்புவே. என் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க உங்களை மாத்திரம் நம்புவேன். நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அல்லேலூயா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனரம்மியமாய் உம்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். ஆடுகளை மேய்த்தவனை தேவனை ஆராதித்ததனால் அவனை ராஜாவாக மாற்றினது போல இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு உயர்வை தரப்போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரும் வாக்கு மாறாதவரும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறவருமாயிருக்கிற நல்ல பிதாவே, தம்முடைய வார்த்தையை ஜனத்திற்கு அனுப்பி ஜனத்தோடு பேசும் அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் கொடுக்கும் பாதுகாப்பு. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் கொடுக்கும் பாதுகாப்பு.
கடந்த நாளிலே வெளிநாடில் ஒரு பெரிய படகு விபத்து நடந்தது. அதில் இந்தியாவை சார்ந்த அநேகர் மரித்தார்கள். அதிலும் நம்முடைய அண்டை மாநிலமாகிய கேரளாவில் கொட்டாரக்கரையிலிருந்து ஒரு கணவனும் மனைவியும், அந்த ஊரில் செல்வாக்காய் வாழ்கிறவர்கள், நல்ல பிஸ்னஸ் பண்ணுகிறவங்க, 2 பேரும் அந்த படகில் பயணித்தார்கள். 2 பேருமே மரித்து போனார்கள். அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்ற நிலையிலே அந்த அடக்க ஆராதனையை லைவில் பார்க்க தேவன் கிருபை செய்தார். இந்த காலையில் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், தேவனாகிய கர்த்தர் பாதுகாவலர். தேவனாகிய கர்த்தர் பாதுகாவலர். அதனால் அந்த பாதுகாக்கிற தேவனுடைய அந்த மகிமையை இந்த காலையிலே 5 காரியங்களை கொண்டு உங்களுக்கு இந்த வார்த்தையை பேச ஜெபத்தோடு உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். 91ஆம் சங்கீதத்தையும் 121ஆம் சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். இதை படிக்க சொல்ல தேவன் எப்படி ஒரு நபரை, ஒரு குடும்பத்தை, ஒரு தேசத்தை பாதுகாக்கிறார் என்பதை நமக்கு அது நன்றாக உணர முடியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு காத்து கொள்ளுவார் என்ற ஒரு நீண்ட பட்டியலை இந்த 91ஆம் சங்கீதமும் 121ஆம் சங்கீதமும் நம்மை படிப்பிக்கிறது. ஆனபடியால் இந்த காலையில் தேவன் கொடுக்கும் பாதுகாப்பு என்ன என்பதை மிக தெளிவாக ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டாது, நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 28 ஏசாவும் யாக்கோபையும் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல ஆண்டவருடைய வேத பகுதி வர்ணிக்கிறது. அதிலும் யாக்கோபு எல்லா இடங்களிலும், ஏசா எல்லா இடங்களிலும், ஒருவேளை அவங்க ட்வின்ஸாக இரட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் 2 பேருக்கு 2 விதமான குணநலங்கள் ஆகும். நாம் ஜெபிக்கும் பொழுது இவ்வண்ணமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே, எங்கள் தேவனே என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்று வரை யாராவது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீர்களா? ஏன் ஏசா என்கிற பதத்தை அந்த மனிதனை நாம் சொல்லி ஜெபிக்கவில்லை என்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதா என்று நான் இப்பொழுது கேட்கிறேன். யாக்கோபுக்கும் ஏசாவுக்கு இருக்கிற 2 டிஃபரண்ட் கேரக்டர் என்னன்னா, ஏசா தேவ சமூகத்தில் ஒப்புரவானதாக இந்த வேதம் சொல்லவில்லை. ஆனால் யாக்கோபு பல இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் தப்பு செய்தும் சரண்டர் ஆகுகிற ஒரு யாக்கோபை இந்த ஆதியாகமத்தில் முழு பகுதிகளை நம்மால் காண முடியும். இப்போ தகப்பன் வார்த்தையை கேட்டு புறப்பட்டு சூரியன் அஸ்தமித்தது. என்னது? சூரியன் அஸ்தமித்தது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில இடங்கள் சிலது அஸ்தமித்தது போல இருக்கும். விசுவாசம், செய்கிற தொழில், குடும்ப வாழ்க்கை, இப்படி பலது அஸ்தமித்தது போல இருக்கும். தோல்வி ஒரு மனிதனை வெற்றிக்கு நேராக கொண்டு செல்லும். இந்த காலையிலே 1வது உங்களுக்கு சொல்ல தேவ சமூகத்தில் விரும்புகிறது என்னவென்றால், தொடர் பாதுகாவலன் நம்முடைய தேவன். எப்படி? தொடர் பாதுகாவலனாக இருக்கிற தேவன். இங்கு ராத்திரியில ஒரு கல்லை வச்சு ஜெபம் பண்ணி எங்க அப்பாவினுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக நான் புறப்படுகிறேன், இந்த ராத்திரியில என்னை காத்துக்கொள்ளும் என்று ஒருவன் ஜெபித்து நித்திரைக்கு போகிறான். நான் உங்களை எல்லாரும் நம்புகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லா நாளும் காலையிலையும் மாலையிலையும் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் ஜெபிப்பீர்கள்.
அது குடும்பமாய் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் குடும்ப ஜெபத்தை உங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அப்படி ஒரு இரவு தன்னந்தனியாக யாருடைய உதவி இல்லாமல் யாக்கோபு படுத்து நித்திரை செய்து அவன் எழுந்த பொழுது மறுமுனையிலே தேவன் இந்த யாக்கோபோடு சொன்ன வார்த்தையாக்கும் இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதி. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டின் 7 மாதத்தை நிறைவு செய்ய போகிற சபையை பார்த்து நீங்களும் நானும் பல இடத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருப்போமானால், யாக்கோபின் தேவன் யாக்கோபோடு சொன்னது போல நான் உன் கூட இருப்பேன். நீ எங்கெல்லாம் போகிறாயோ உன்னை காத்துக்கொள்ளுவேன். அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வீட்டில இருந்து பிரயாணிக்கிறது வழக்கு. வேலைக்காக, திருமண காரியங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக, துக்க வீடுகளுக்காக போவோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீர், ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து நான் புறப்பட்டு போகிறேன், திரும்பி இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர வேண்டும். இது கர்த்தர் யாக்கோபோடு சொல்லுகிறார், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த காலையில் அநேக தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தில் எழும்புகிறார்கள். ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணா அவங்க சொல்லுவாங்க, உங்க வாசல் விட்ட இடம் சரி கிடையாது, வாசலை மாற்றி வைக்கணும். இல்லை, இந்த ஊர்ல நீங்க இருந்த குணம் பிடிக்க மாட்டீங்க, ரெச்சப்பட மாட்டீங்க, ஊரை காலி பண்ணணும், இந்த இடத்தை விற்கணும் என்றெல்லாம் பல தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைப்பது உண்டு. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் பெரிய தீர்க்கதரிசிக்கு மேலாக வேறொரு தீர்க்கதரிசி இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே பவிக்கும், சம்பவிக்கும் என்று நான் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். அதனால் இன்னைக்கு சபையோடு நின்று கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை இன்றைக்கு என் கூட இந்த கர்த்தர் இல்லாமல் இருக்கிறார் என்று ஒரு கேள்விக்குறி சந்தேகம் இருக்குமையானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். நீ எங்கெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான இடத்துக்கு எங்கெல்லாம் நீ போறையோ அங்கெல்லாம் உன் கூட இருப்பேன். கர்த்தருக்கு பிரியமான இடத்துக்கு போனா அவர் இருக்க மாட்டாரு. நீ இரவில் என்கிட்ட சொன்ன காரியங்களை நான் நன்றாக கிரகித்து உன்கிட்ட பேசுகிறேன். நான் உன்னை எப்படி இந்த தேசத்திலிருந்து உங்க அப்பா உன்னை அனுப்பினாரோ அந்த அனுப்பதினுடைய நற்சாட்சியோடு நல்ல செய்தியோடு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். இந்த காலையில் விசுவாசிகளே, நான் முதல் சர்வீஸ்ல சொன்னேன், உங்களை உங்க தேசத்துல கர்த்தர் உயர்த்தணும், அதுதான் சாட்சி. ஒரு மனிதனுடைய வாழ்வில் பின்ன நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருப்பீங்க, நாளை எப்படி ஆவீங்கிறது ஒரு வரலாறாகும். இந்த வரலாற்றை யாக்கோபனுடைய லைஃப் ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா, யாக்கோபனுடைய லைஃப் ஹிஸ்டரி நமக்கு படிப்பிக்கிற ஒரு பெரிய போதனை என்ன என்றால், அவன் ஒரு ஜெப வீரன். எத்தனை ஏமாற்றுக்காரனா, சரண்டர் ஆவதில் பேதுருவை போல யாக்கோபை போல வேற யாரையும் வேதாகமத்தில் பார்க்க முடியாது. யாரு கர்த்தர் சமூகத்தில் செய்த தவற உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறீங்களோ உங்க பட்சத்தில் கர்த்தர் என்பதை இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதனால் நீ முகவரையாகவே 91ஆம் சங்கீதத்தையும் 121ஆம் சங்கீதத்தையும் உங்களுக்கு முகவரையிட்டு காண்பித்தேன். கர்த்தர் தொடர் பாதுகாவலன் என்பதை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு படிப்பிக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். இரண்டாவதாக யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12, 3 பேருக்கு 3 வசனம். யோபு 1 வசனம் 10, 11, 12 நிறுத்தி வாசிக்கணும். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ?
அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே தூசிப்பானோ பாரும் என்றார். அடுத்த ஒரு ஆள் கூட, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டு போனான். எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். 2, சுற்றிலும் பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சுற்றிலும் பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். இந்த 10ஆம் வசனம் யார் யாரிடத்துல பேசுகிறார் என்றால், இந்த உலகத்தில் விழுந்து போன சாத்தான், தோற்று போன சாத்தான் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வந்து நின்று சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க உங்க கணவனை, உங்க மனைவியை, உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை, உங்களுக்கு தந்த நிலங்களை, உங்களுக்கு தந்த வேலைகளை, உங்களுக்கு தந்த சகல ஆசீர்வாதங்களை ஒருவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறது எத்தனை நம்புகிறீங்க? உங்களை பாதுகாக்கிற ஒருவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். இது யாரிடத்தில் வந்து சொல்லுகிறார் என்றால், யோபு என்கிறவனை குறித்து பைபிள் சொல்கிறது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கி இருக்கிற மனுஷன் என்று யோபுவை குறித்து படிப்பிக்கும் பொழுது, யோபுவை சாத்தான் சொல்லுகிறான், நீர் தேவனே, நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், அவன் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுடைய சம்பத்தை தேசத்தில் பெருக செய்திருக்கிறீர். நீங்க தொழில் தொடங்க சொல்ல பாஸ்டர் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷம். வாகனம் வாங்கி அதை ஜெபிக்க என்னை அழைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ஒரு காரியத்தின் தொடக்கத்தை காட்டிலும் முடிவு எல்லாருடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இந்த காலையிலே கர்த்தர் அந்த 10ஆம் வசனத்தை மட்டும் அந்த நீங்க உங்க சிந்தனை மண்டலத்துக்கு நேராக கொண்டு வருகிறேன். உன் கைகளின் கிரியையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நீங்கள் எத்தனை பேர் இந்த தொழிலில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய விவசாயத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் செய்கிற பிசினஸை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய அரசு பணியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எல்லா நாளும் நீங்கள் ஜெபிப்பது உண்டோ? இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சாத்தானை வச்சு பேசுறாரு பாருங்க. நீர் அவனை வேலி அடைத்தீ, அவன் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆண்டவராகிய கர்த்தரை நான் முழுமையா ஸ்டடி பண்ணினதுல அவர் யாருன்னா உயர்த்துகிற தேவன், ப்ரமோஷன் தருகிற தேவன், அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றார், உன் சம்பத்தை பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் முழுமையை நம்புறீங்க? உன் சம்பத்தை பெருக பண்ணுவேன், தேசத்தில் உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன். 11ஆம் வசனத்துல நீங்க நல்லா உள்வாங்க சொல்ல, 11ஆம் வசனத்துல மிக தெளிவா சொல்லுது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிராக உம்மை தூஷிப்பானை பாரும் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு காலையில் உங்களை எப்படி கர்த்தர் அறிந்திருக்கிறாரோ அதே மாதிரி சாத்தானும் உங்களை அறிந்திருக்கிறான். உங்களுடைய யாருடைய வாழ்க்கையில எங்க நீங்க பலவீன பாண்டமா இருக்கிறீங்களோ அந்த பலவீனத்துல உங்களிடத்துல சாத்தான் இடைப்பட்டு உங்களை வீழடிக்க வைப்பான்.
அவன் கேட்ட கேள்விக்கு 12ஆம் வசனத்துல கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தரோ சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்குண்டான எல்லாம் உன் கையில தருகிறேன். ஹலோ, நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு இன்னைக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை சில இடத்துல சோதிக்கும்படிக்கு சாத்தான் கையில சில இடத்துல விட்டு கொடுப்பாரு. பாவத்தை செய்வதற்கான முகாந்திரத்தை சாத்தான் உங்க கண்களில் காட்டுவான். ஆனால் யோபுவினுடைய வாழ்வில் சாத்தாங்கிட்ட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பண்ணின ஒரு காரியம், அவனை மட்டும், அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மட்டும் அவனை மரணத்தில் கொண்டு போகாத பாதுகாக்க பாக்கி உள்ள எல்லா வேலையும் அவனை உன் கையில தருகிறேன். யோபு ஒரு நொடி பொழுதில் அவனுடைய சம்பத்துக்களும் அவனுடைய சரீரமும் ஒருவனிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவன் சரீரத்தினுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் அவன் பாதிக்கப்படுகிறான். ஒரு சைடில் பிள்ளைகள் விருந்தாடி கொண்டிருந்தார்கள், அவர்கள் மரித்து போனார்கள். அவனுடைய ஜீவராசிகள் எல்லாம் அழிந்து போனது என்று செய்தி வந்த பொழுது இப்போ அவன் பொடியில் இருக்கிறான், தூசிக்குள்ள இருக்கிறான். மனைவி சொல்லுகிறாள், இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் நிற்பானேன், இந்த தெய்வத்தை தூசித்து ஜீவனை விடு என்று அவனிடத்தில் சொன்ன பொழுது யோபு சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றதான நாம் தீமையை அனுபவிக்க கூடாதோ. கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை என்று சொல்லி அவனையும் அவன் ஆத்துமாவையும் டச் பண்ண, உயிரை எடுக்க சாத்தானுக்கு பெர்மிஷனும் இல்லை. அவனை ஆண்டவர் பாதுகாத்தார். இன்னைக்கு குடும்பத்தில் எடுத்த இடம் எல்லாம் தோல்வி. நாளை உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல, இனி அவன் விழுந்தவன் எழுந்திருக்க மாட்டான், இனி இவா வெளியில என்ன காட்ட முடியாது, தலையை காட்ட முடியாது என்று ஊர் விதித்து எழுதும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் யோபுவை சுற்றி வேலி அடைத்து காத்து அவனுடைய விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் ஆவிக்குரிய நிலையை கண்டு மனைவியை தவிர வேற எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் கொடுத்து அவனை கனம் பண்ணினது உண்மைனா. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், உங்களையும் உங்க கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் உங்களுக்கு கொடுத்த உடைமைகளையும் வேலைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வேலி அடைத்து சுற்றும் பாதுகாப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு நின்று சொல்லுகிறார், நான் உன்னை சுற்றிலும் நின்று பாதுகாப்பேன். அல்லேலூயா. நான் சுற்றிலும் நின்று உன்னை நான் பாதுகாப்பேன். மூன்றாவதாக மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்திற்கு எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி. இதில் கொஞ்சம் காரியம் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டியது, ஆண்டவர் என்ன கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கார், இது நீங்கள் படிச்சே ஆகணும். யாரையும் அற்பமாய் எண்ணாதீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, யாரையும் அற்பமாய் எண்ணாதீங்க. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் டாக்டர் ஜவஹர்லால் நேரு, அவருடைய சுகசரிதை என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, சின்ன குழந்தை எங்கெல்லாம் பார்க்கிறாரோ தன்னுடைய தலையில வச்சிருந்த தொப்பியை எடுத்துட்டு அவங்களுக்கு சல்யூட் அடிப்பார். அவர் அது சுகசரிதை. நாளை இந்தியாவினுடைய உன்னத ஸ்தானத்தில் வருகிறவர்களாகும் இந்த குழந்தைகள். இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்க நடு நின்று சொல்றாரு, நீங்க யாரையும் என்ன நினைக்க கூடாது, அற்பமாக நினைக்க கூடாது. நீங்க நீதிமொழிகளை நல்லா படிக்க சொல்ல, நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட், கனம், அவங்களையும் உங்களோடு சேர்த்து இணைச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை தானாக
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்த்துவார். அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதன். யாருக்குரிய? அவர்களுக்குரிய. இப்ப நம்ம எல்லாம் திறமையானவங்களை எல்லாம் கொண்டு முன்ன நிறுத்துவோம், அழகுள்ளவனை எல்லாம் நிறுத்துவோம். விமானத்தில் பயணிக்கும் பொழுது விமானத்தில் பணி செய்கிற பெண்கள் ஒரு ஆள் கூட கருத்தாளா இருக்காது, எல்லாமே நல்ல கலரானவங்க தான் எடுப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் தூஷித்து ஒதுக்க சொல்ல என் கர்த்தர் நின்று சொல்லுகிறார், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் உண்டு. நீங்கள் பலரினால் அற்பமா எண்ணப்பட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ அற்பமா உலகத்துல பலரினால நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், நீ ஏன் பார்வையில உனக்குன்னு சில தேவ தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறேன், அவர்கள் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர்களாக இருப்பார்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். 1 பாதுகாவலன், 2 சுற்றிலும் அவர் பாதுகாவலர், 3 இருக்கிற இடத்துல உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த 7 மாச அளவு என்ன எத்தனையோ ஆபத்திலிருந்து, எத்தனையோ வியாதியிலிருந்து, எத்தனையோ விபத்திலிருந்து கர்த்தர் என்னை சுகமாக பத்திரப்படுத்தி இதுவரை என்னை நடத்தி வந்தது. எனக்கென்று சில தூதர்களுக்கு கட்டளையிட்டு என்னை மரணத்திற்கும் என்ன அழிவிற்கும் என் கைகால்கள் எந்த நிலையிலும் அற்று போகாதபடி காத்த தெய்வத்துக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 4வது ஏசாயா 52:12 முன்பகுதி, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்க ஓடி போகிறது போல இல்லை, கர்த்தர் உங்க முன்ன போவாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய உங்களுக்கு பிறகே கரங்களை தட்டி. இந்த வேத பகுதியில் 2 பாயிண்ட் உங்களுக்கு கொண்டு வர போறேன். எத்தனை பாயிண்ட்? 2. 1, முன் பாதுகாவலர். யாரு? நம்முடைய கர்த்தர். எப்படி பாதுகாவலர்? முன்னாக நின்று பாதுகாக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை மிக அழகாக வர்ணித்து எழுதப்பட்ட புஸ்தகமாகும். இஸ்ரவேலர்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு கொண்டு சென்று அழகு பார்த்த கனானை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறதாகும் இந்த எசையா புஸ்தகம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களும் ஓடி போகிறது போற உள்ளவர்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போவார். கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போவார். யாத்திராகமம் 33 14-15 என்ன சொல்லுகிறது என்றால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பக்தன் ஒரு பாடலை இப்படி எழுதினார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அடுத்த வரி ரொம்ப ஆழமான வரி, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. நான் உபவாச கூடத்தில் சொன்னேன், ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் மகனுக்கு என்கேஜ்மெண்ட் புக் பண்ணியிருக்கு ஆடி மாதம் கழிஞ்சு. என்ன கழிஞ்சு? யார் சொல்லுதா? பாஸ்டர். நான் அவர்கிட்ட பிடிச்சேன், ஐயா ஆடி மாதம் நீங்கள் வைக்காட்ட பின்ன யார் ஆடி மாதத்தில் என்கேஜ்மெண்ட்? அதான் மற்றவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணல. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் ஊழியத்தில் மட்டும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, தப்புன தப்பு 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 தப்பு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, நீங்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் வேலையை விட, உங்கள் அழகை விட, உங்களுடைய பொருளாதாரத்தை விட இயேசு கிட்ட இப்படி ஜெபம் பண்ணும், உங்கள் சமூகம் முன்னாக என்னை பாதுகாக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தும் பொழுது ஏசாயாவுக்கிட்ட வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு முன்ன போவார்.
நீங்க வீடு வேலை தொடங்க சொல்ல முன்ன அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொட்டுட்டீங்கன்னா அவர் முன்ன போயிட்டாருன்னா அதெல்லாம் அடிப்பொலியா நடத்துவார். எந்த தொழில் தொடங்குறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எந்த வாகனம் எடுக்க போகிறீங்களோ அது இடையில ஃபைனான்ஸ்காரன் வந்து எடுக்காம இருக்கணும்னா கர்த்தர்கிட்ட கேட்டு நீங்க முன்ன போன்னு சொன்னா அவர் எல்லாம் நேர்த்தியாக நடத்துவார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்ன போக ஆசைப்படுகிறேன். நான் முன்ன போன என்ன நடக்கும்னா எதிரியை வீழ்த்துவேன், தடைகளை உடைத்தெறிவேன், நடக்கக்கூடாததை நடத்த வைப்பேன். இன்னைக்கு உங்க சுயபலத்தில், உங்கள் பணபலத்தில், உங்களுக்குள்ள புத்தியில போனீங்கன்னா தோற்று போய் விடுவீங்க. கர்த்தரை முன்னிறுத்துங்க. கர்த்தரை யாரெல்லாம் முன்னிறுத்தி வாழ்ந்தாங்களோ அவர்களுடைய நிலையை மாற்றினார் கர்த்தர். ஆட மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் ஆடு சுபாவம் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிக்க தொடங்கின உடனே அவனை குறித்து ஒருவேளை ராஜாவாக எல்லாம் அவனை மெரிட்ல கொண்டு போனாலும் அவனை குறித்து கர்த்தர் சொல்கிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். காரணம், அவன் ஒருவரை முன்ன வச்சான். இன்னைக்கு பல நேரத்தில் இயேசு உங்களுக்கு இரண்டாவதாக மாறினார், மூணாவதாக மாறினார். குடும்பக்காரங்க முன்ன தெரிஞ்சிச்சு, உறவுகள் முன்ன தெரிஞ்சு, உதவி செய்தவங்க முன்ன தெரிஞ்சிச்சு. ஆனா எல்லாம் நஷ்டப்பட்டு நடுத்தருவில் வந்தது போதும். கர்த்தரை முன்ன நிறுத்துங்க. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை முன்னிறுத்தி பாருங்க. அவர் உங்களுக்கு பாதுகாவலர். அவர் உங்களுக்கு பாதுகாவலர். இந்த காலையில் வாகனம் ஓட்டுவதற்கான நிபந்தனை உண்டு, ஆனால் நடப்பதற்கான நிபந்தனை உண்டு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பின்னையும் நான் யாரா வருவேன்? பாதுகாவலனாக வருவேன். ஒருவேளை பின்ன என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை முன்ன மட்டும் இல்லை பின்னாகையும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் செங்கடலை திறந்து கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுங்க, என்ன திறந்து கொடுத்தாரு? இப்போ முன்னே கர்த்தர் சென்றார், பின்னையும் கர்த்தர் சென்றதுனால இவங்களை கடல் விழுங்கல. ஒரு அலையிலையா? இவங்களை என்ன விழுங்கல? ஆனால் கர்த்தர் இல்லாமல் முன்னும் பின்னும் சுயத்தில் ரதத்தில் நம்பிக்கை வச்சவன் அவன் வெளியில வரல, கடல் அவனை விழுங்கி கொண்டது. இன்னைக்கு உங்களை பலர் விழுங்கி கொள்வதற்கு எத்தனிக்கும் பொழுது, சாத்தான் உங்களை விழுங்கிக் கொள்வதற்கு எத்தனிக்கும் பொழுது நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும், எனக்கு பின்னையும் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு யாருடைய வீடு கட்டி பகுதியில் நிற்கிறதோ இன்னைக்கு நேரம் அந்த வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டை பார்த்து சொல்லணும், எனக்கு பின்னால ஒருவர் இருக்கிறார், எனக்கு முன்னாக ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். அவர் எனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். 3 வசனத்தில் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் சமூகத்தில் முன்பதாக நின்று ஜெபித்து உங்களை வீட்டுக்கு அனுப்ப ஆசைப்படுகிறேன். ஏசாயா 27:3. கர்த்தராயிருக்கிற நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவன் அதை சேதப்படுத்தாத படிக்கு. கரங்களை தட்டி. வேலி இல்லாத விளைச்சல் எங்க சேராது? கரை சேராது. கர்த்தராயிருக்கிற நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி அதற்கு என்ன செய்வேன்? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இவ்வளவு வார்த்தை தண்ணீர் பாய்ச்சா விட்டா நம்ம
சுயத்துக்கு போவோம். ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி, உங்களை ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் நான் என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். நான் பின்னால நின்று உன்னை காத்துக்கொள்ளுகிற ஆண்டவர். இன்னைக்கு ஒரு வறட்சியின் காலத்தில் நிற்கிறோம். நம்ம ஏதோ ஒரு செடி வளர்த்துறோம், அதை நம்ம பார்த்தும் பார்க்காம போயிட்டோம்னா அது கரிஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்கிறார், நான் அடிக்கடி அதுக்கு தண்ணி பாய்ச்சுவேன். அதனால தான் விசுவாசி அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். என்ன செய்யணும்? அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இந்த காலையில் நாம் ஒருவருடைய பாதுகாவலுக்குள் நிற்கிறோம். அவர் சில இடத்துல தண்ணி பாய்ச்சிருக்கிற இடத்துல தண்ணி பாய்ச்சுவார். சேதப்படுத்துவதற்கு பல முகாந்திரங்கள் வரும். ஆடு அதை கடிக்கும். பல பிரச்சனைகளை நீங்கள் பேஸ் பண்ணுவீங்க. அங்கிருந்தெல்லாம் உங்களை பாதுகாத்து உங்களை உயர்த்தி கனம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். பின்னால் நின்று பாதுகாக்கிற ஒரு கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எசையா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எந்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் பக்கத்து வீட்டுக்காரங்க சாத்தான் வேலைக்கு போற இடத்துல உங்களை எங்கேயாவது குழியில இறக்கி விட விரும்பினால், பைபிள் சொல்லுது, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கி கொள்ளலாம் என்று சாத்தான் வகை தேடுகிறது போல நீங்க நல்லாக உங்களுக்கு குழி தோண்ட செலவனை சாத்தான் எழுப்புவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை வாய்க்க பண்ணாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்து, நான் உன்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன். கடைசியாக ஒரே வசனத்தை சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து இந்த காலையிலே விடைபெறுகிறேன். எசையா 59:19. எசையா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி, கரங்களை தட்டி. இப்பெல்லாம் நீங்களாம் படிச்சவங்க தான். பிரத்யேகமாக எங்கள் ஊரில் இந்த வடக்கு கிழக்குன்னு சொல்லலாம் தெரியாது. நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் திசை தெரியும். ஆனால் இங்கே வந்து நான் இதை கற்றுக்கொண்டேன். இந்த பைபிளுடைய போர்ஷன் இதை நான் தியானம் பண்ண சொல்ல எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்பவுமே அந்த ஆரம்பம் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். சூரியன் எங்க உதிக்கும்? எங்க? கிழக்க தான் உதிக்கும். அஸ்தமிக்கிற இடம் மேற்க. இப்ப பாருங்க, கர்த்தர் இங்க என்ன சொல்லுதாருன்னா, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி. கொஞ்சம் நல்ல லிபரலா சிந்திக்கணும். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி சூரியன் உதிக்கும் திசை அவருடைய மகிமையை பயப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பான தேவன் தெரியுமா? சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி அது நாளை காலையில் உதிக்கிற திசை மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் பாதுகாவலர். ஒன்று கூடி சொல்லுதேன், சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அது உதிக்கும் திசை மட்டும் நான் உங்களை பாதுகாப்பேன். அல்லேலூயா. இந்த காலையில் அந்த வசனத்தை ஒரு ஆள் மறுபடியும் சத்தம் உயர்த்தி வாசித்தால் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமே. வாசிக்கலாமே. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் கரங்களை தட்டி. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி பயப்பட்டாங்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது
அவர்களுக்கு கரங்களை தட்டி. இன்னைக்கு பல நேரத்தில் உங்களை இல்லாமல் ஆக்க அநேகர் முயற்சிக்கும் பொழுது, உங்களுடைய பதவிக்கும் உங்களுடைய புகழுக்கும் களங்கம் வருத்துவதற்கு பலர் எத்தனிக்கும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அது உதிக்கும் கிழக்கு திசை மட்டும் நான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் பாதுகாவலனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் இந்த காலையிலே திருவுள்ளம் பற்றுகிறார். 5 காரியம். 1, கர்த்தர் தொடர் பாதுகாவலர். நம்பர் 2, சுற்றிலும் பாதுகாக்கிறவர். 3, இருக்கும் இடம் முழுவதும் பாதுகாக்கிறவர். 4, முன்னாக நின்று பாதுகாக்கிறவர். 5, பின்னாக நின்று பாதுகாக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள். அதற்கு தகுதி உள்ளவர்களாக கர்த்தருக்காய் வாழ்ந்து, பவுல் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு இலக்கை நோக்கி பரிசுத்தமாய் ஓட, விசுவாசத்தில் ஓட, கர்த்தருக்கு பயந்து ஓட என்னை பாதுகாக்கிற ஒரு அல்மைட்டி காட் கர்த்தர் என்பதை உணர்ந்து அவருக்காய் வாழ்வதற்கு நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தர் இந்த தெய்வீக திருவார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையை அனுப்பினீர். வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கிருபை தாரும். இது நல்ல நிலத்திலிட்ட வித்தை போல 30, 60, 100 மேனி பலன் கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கத்துக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.